Grace Charismatic Fellowship. Hallelujah. Praise the Lord. Hallelujah. இந்த காலவேளையிலே உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை யாவரையும் வருக என்று வரவேற்கிறோம். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நீங்க கை கொடுத்து அவங்கள வரவேற்கலாம், வெல்கம் பண்ணலாம். உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள நீங்க வெல்கம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர்களை நம்ம வெல்கம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவனுக்கு உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் ஒரு சில பாடல்களை பாடுவோம்.
நன்றி 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 நன்றி. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. யாவரும் ஜெப சிந்தையோடு அமரலாம். அடுத்தபடியாக வேதம் வாசிப்பு. வேதம் வாசிக்கிறவர்கள் முன்பு வரலாம். இன்று வேத வாசிப்பு நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனம் 11 21 வரை. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனம் 11 21 வரை. என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரரை சிட்சிக்கிறது போல் கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ சிட்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகளெல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சமும், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிளந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய்ஞானத்தையும் நல்லோசனையும் காத்துக்கொள். ஆமேன். அடுத்தது காணிக்கை நேரம். காணிக்கை எடுக்கிறவர்கள் நீங்க முன்பாக வரலாம். அன்பின் பரலோக தேவனே, அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அது ஆண்டவரே தசமபாகலும் காணிக்கையிலும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கொடுக்குற ஒவ்வொரு கரங்களையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே மேன்மையாக கத்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே. அப்பா பண கனிகள் குசிக்கத்தக்க ஆவியானவர் நீ நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த தசம காணிக்கை எடுக்கிற வழியில் ஆண்டவரே இந்த ராஜ்யத்துக்கு பயன்படுத்த ஆண்டவரே. அப்பா போதுமாய் கத்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஆண்டவரே பெருகு செய்யும்படி ஒப்பு கொடுத்து நான் அதனால இயேசு கிறிஸ்துவின் மரா நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. Praise the Lord. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு ஜீவன் பாதி உயிரோட சந்தோஷமா சொல்றாங்க. எல்லாருமா கொஞ்சம் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆல்ரைட். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நேற்றைய தினத்தில் ஒரு சில தலைவர்களோடு கூட நம்ம வந்துட்டு ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்தது, நம்ம தலைவர்களுக்கு நன்றி செலுத்தும்படியாக. அப்போ அந்த தலைவர்களுடைய கூட்டத்தில் நான் ஒரு காரியம் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு நம்ம மத்தியில் டாக்டர் சாமுவேல் பிரகாஷ் நமக்கு ஒரு உற்சாகமான ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்வார்னு நேற்று சொன்னேன். எத்தனை தலைவர் நான் சொன்னதை கேட்டீங்க நேற்று? கேட்டீங்க. ரைட். 4-5 பேர் கரங்களை தூக்கி என்னை நீங்கள் உற்சாகப்படுத்துறீங்க, அதுக்காக நன்றி. ஆகையால் அந்த உற்சாகமான செய்தி, அந்த உற்சாகமான சாட்சி என்னதென்று நம்ம கேட்கிறதுக்கு நம் மத்தியில் மறுபடியும் கரங்களை தட்டி ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் பிரகாஷை வரவேற்போம். அவர் ஒரு சில காரியங்கள் நம்மளோட கூட பேசுவார். Praise the Lord.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். God is good கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். all the time. எல்லா நேரத்திலும் கர்த்தர் நல்லவர். Come on, turn to someone and say, I am more than a conqueror. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நான் மேற்கொள்கிறவனாய் இருக்கிறேன் என்று. All those who are watching online, if you are not in the church, grab your stuff, drive and come now. நேர்நிலையில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்க சபையில் இல்லை என்றால் உடனே உங்களுடைய இடத்தை விட்டு கடந்து சபைக்கு நேரடியா வாருங்க. You know, I just have a small testimony to share with you. உங்களோட கூட ஒரு சிறிய சாட்சி நான் பகிர்ந்து கொள்ள Today, விரும்புகிறேன். this morning's message taken from Matthew chapter 7 verse 7. இந்த காலைய செய்தியில மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நாம் பேசினோம். So go back and read about that. இந்த வசனத்தை நீங்கள் வீடு சென்று வாசியுங்க. So I don't want to take pastor's time out. இன்னும் நம்ம மத்தியில் இருக்கிற ஊழியர்களுடைய நேரத்தை நான் கடத்தாதபடிக்கு I'm going to share with you a small presentation. உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு படத்தை நாங்கள் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறோம். Something that is that God has given to us in 2025. இந்த 2025வது வருஷத்துல கர்த்தர் புதிய காரியமாய் நமக்கு And தருகிறார். it's a good news for me and for you. அது எனக்கும் உங்களுக்கும் ஒரு நற்செய்தி. How many of you are excited to know what's the good news about? இந்த நற்செய்தி எப்படியா இருக்குது என்று எத்தனை பேர் உற்சாகமாய் Are you கேட்க excited? Are you excited? All right, media, come on. Greetings, beloved in Christ. Today, we stand at the threshold of a new season, a season of kingdom expansion. For years, GCF Ministries has been a beacon of faith, transforming lives and spreading the gospel in Malaysia. This ministry was founded by the late Reverend Dr. Zechariah Vasuthaevan, a man of faith and vision who dedicated his life to expanding God's kingdom. Though our beloved pastor has gone to be with the Lord, his vision continues to live on. Today, that vision has been taken forward by Reverend Dr. Samuel Prakash, who is leading us into a new season of growth and expansion. Now, by the grace of God, our mission is expanding beyond borders. As part of this great calling, we are excited to announce the birth of two new churches, GCF Uganda and GCF Sierra Leone. By the grace of God, these churches have officially been established, extending our ministry beyond borders. This is GCF Sierra Leone branch. God is opening doors, raising leaders, and touching hearts. Our branch church is now active, spreading the love of Christ and empowering communities with the gospel. This is just the beginning. As we step into 2025, our vision is clear: kingdom expansion through prayer, partnership,
and purpose, we are committed to bringing light to the nations. Join us in this great commission. Pray, support, and be part of this kingdom movement. GCF Ministries is growing. And with God, there are no limits. Ladies and gentlemen, presenting to you GCF Uganda and GCF Sierra Leone. ஆமென். நம்மளுடைய GCF கிளை சபைகள் உகாண்டா தேசத்திலும் சியரா லியோன் என்ற தேசத்திலும் தொடங்கப்பட்டிருக்கிறது. அது உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். Right? 2025 vision, 10 churches in the span of 10 years. நம்மளுடைய 2025வது வருஷத்தின் தரிசனத்திலே 10 வருட காலத்திற்குள்ளாக 10 சபைகள் உலகமெங்கும் நாம் ஸ்தாபிக்க வேண்டும் என்று. 2 have been established, 3 in the pipeline, and 5 more to come by the grace of God. 2 சபைகள் உண்டாக்கப்பட்டிருக்குது, 3 சபைகள் வரப்போகிற காலத்துல வரப்போகிறது, மீதி 5 சபைகள் செய்ய வேண்டும். Amen. Amen. Keep us in prayer, and I want to take our pastor's time, and we have a wonderful man of God all the way from UK, and how many of you are excited to be here? இன்று நம் மத்தியில இருக்கிற ஊழியக்காரர் யுனைடெட் கிங்டம்ல இருந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் அந்த செய்தியை கேட்க ஆர்வமா இருக்கிறீர்கள்? Amen. Right. I'm going to pass over to Pastor Anba, and he's going to give the introduction of this good-looking, tall, dark, and handsome man. இந்த அழகான தேவ ஊழியக்காரரை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்ல All the way விரும்புகிறேன். to you, Anba. Thank you, Doctor. பாஸ்டர் ஜஸ்வின் சாமுவேல் அவர் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலே கொன்னூர் இந்தியா தேசத்திலே பிறந்து அதற்கு பிறகு முழு நேர ஊழியத்துக்கு முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார். அவர் பாடகர், அவர் ஒரு பாடகர். ஒரு தடவை நம்ம மத்தியில் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், I'm not a preaching singer, I'm a singing preacher அப்படின்னு சொன்னார். I believe our pastor is also a singing preacher. அப்படியாக பிரசங்கம் பண்ணுகிற ஒரு பாடகர் இல்லாமல் அவர் பாடல் பாடுகிற ஒரு பிரசங்கியார் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அநேக கிறிஸ்துவ பாடல்கள் இயேசுக்காக என்று 3 ஆல்பத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த பாடல்களை நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம். இந்த பாடல்கள் அநேக இதயங்கள் வாழ்க்கைகளை உலகம் எங்கும் தொட்டு இருக்கிறது. கர்த்தர் நம்மளுடைய ஊழியக்காரர் ஜஸ்வினை வல்லமையாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார். விசேஷமாக இந்த ஆராதனை ஊழியங்களிலே வேத வார்த்தைகளை உலகமெங்கும் பரிசாற்றுவதிலே அவரை வல்லமையாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார். இப்பொழுது அவர் தலைமை போதகராக பெத்சேதா கேம்பிரிட்ஜ் தமிழ் சர்ச் கேம்பிரிட்ஜில் அங்கே ஊழியம் பணியாற்றி கொண்டு வருகிறார். தொடர்ந்து அவருடைய சபைக்கு அவர் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். அப்படியாக அவர் நம்ம மத்தியிலே இன்று வந்திருந்தாலும் அவர் பார்க்க இளமையா இருக்கிறார். அவரை திருமணமாகி 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. Am I right, Pastor? That's what it says. He's married with 4 children, so young people stay away from him. All right, he's a married man. Right, let's put our hands together. எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம மத்தியில இருக்க ஊழியக்காரர்களை உற்சாகமாக வரவேற்போம். Hallelujah. Hallelujah. பாஸ்டர் உங்களுடைய இன்ட்ரடக்ஷன் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் யூர் இன்ட்ரடக்ஷன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்களோடு கூட இந்த நாளிலே இருப்பதற்கு தேவன் பாராட்ட கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான பாஸ்டர் சாமுவேல் பிரகாஷ் அவர்களுக்கும் அவர் குடும்பத்திற்கும் சபையார் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. பெதஸ்தா கேம்பிரிட்ஜ் தமிழ் சபை யூகேயில் இருக்கிற சபையின் மூலமாகவும் அவர்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் எங்களுடைய ஊழியத்திலே பெரிய காரியங்களை செய்து வருகிறார். நல்ல ஒரு கிங்டம் மைண்ட் செட் இருக்கிறதான ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். வந்த உடனே நல்ல ஒரு ஃபயர் அவருக்குள்ள இருக்கு, நல்ல ஒரு எனர்ஜியை நான் பார்த்தேன். ஆண்டவர் நல்ல ஒரு தேவ ஊழியரை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்க ஊழியக்காரருக்காக நல்ல ஒரு கரங்களை தட்டுங்க பார்ப்போம். Amen. Hallelujah. நான் விசுவாசிக்கிறேன், நான் எங்க போனாலும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு என்னை கொண்டு போகிறார். God always takes me for a reason to a place where I'm going. You know, it's been 8 years since I've been here in this place. மலேசியாக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தேன். And I believe this is the time God has brought me here for a reason. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட இந்த தேசத்திலே என்னை கொண்டு வந்திருக்கிறார். I don't know, இந்த நேரத்திலே என்ன எதிர்பார்ப்போட கூட நீங்க இங்க அமர்ந்து கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். மனுஷனோ வெளி தோற்றத்தை பார்க்கிறார், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறதான தேவன்.
எதிர்பார்ப்போட நீங்க இன்னைக்கு இருந்தீங்கன்னு சொன்னா உங்கள் எதிர்பார்ப்பை அவர் சந்திக்க வல்லமையுள்ளதான தேவன். பக்கத்துல ஒரு தட்டி சொல்லுங்க, உங்கள் எதிர்பார்ப்பை கர்த்தர் பார்க்க போறாரு. ஹல்லேலூயா. உங்கள் எதிர்பார்ப்பை கர்த்தர் சந்திக்க போகிறார். கொஞ்ச நேரம் தேவனை ஆராதித்து தேவ வார்த்தைக்குள்ள நாம கடந்து போக போறோம். இருக்கிற இடங்களில் அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஓ ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹோசன்னா. Lord, we worship you. Hallelujah, Hosanna. ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவோம். Hallelujah, Hosanna. Jesus, we worship. Hallelujah, Hosanna. Hallelujah, Hallelujah, Hosanna. Thank you, Lord. Hallelujah, Hosanna. We worship, we worship. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. அப்படியே இரண்டு கரங்களை உயர்த்தி Hallelujah, நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அப்பா இங்கே ஆளுகை செய்து கொண்டிருப்பதனாலே நல்ல 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 முழுவதோடு எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதான சர்வ வல்லமையுள்ளதான தேவனை உம்மை உயர்த்துகிறோம். எங்கே 2-3 பேர்கள் உம்முடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நீர் வாசம் செய்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் மத்தியில் நீர் உலாவிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. தேவ மகிமையை நீர் வெளிப்படுத்துவீராக. எங்கள் மத்தியிலே நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். 1-2 துதி பாடல்களை நாம பாடி தேவ வார்த்தைக்குள்ள கடந்து போறோம். இன்னும் ஆராதனை முடியல. ஆமென். இப்ப நம்ம கர்த்தரை துதிக்க போறோம். துதிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா? பக்கத்துல கேளுங்க, துதிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? ஏசப்பா உங்க வாழ்க்கையில நல்லவரா இருந்திருக்கிறாரான்னு கேளுங்களேன். ஏசப்பா உங்க வாழ்க்கையில நல்லவரா இருந்திருக்கிறாரா? கேளுங்களேன். ஏசப்பா உங்க வாழ்க்கையில நல்லவரா இருந்திருக்கிறாரா? ஆமென். நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவர், நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, எஸ், நன்மைகள் செய்பவரே. உமக்கு ஆராதனை, 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 ஆராதனை.
ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை துதிக்கின்றோம். நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவர், நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. உமக்கு ஆராதனை, ஆராதனை, எஸ் ஆராதனை, ஆராதனை. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. துதிகளின் தேவனே, உம்மை துதிக்கின்றோம். பாடுங்க, துதிகளின் தேவனே, உம்மை துதிக்கின்றோம். சோத்திரம் செலுத்தியே உம்மை ஆராதிப்போம். நாங்கள் சோத்திரம் செலுத்தியே உம்மை ஆராதிப்போம். கரங்களை அசைத்து பாடுமா? ஆராதனை, ஆராதனை. சேர்ந்து பாடுங்க. ஆராதனை, ஆராதனை. நீ நல்லவரே, நல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. உன் இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றி தந்தவரே. பாடுங்க, வாஞ்சைகளை நிறைவேற்றி தந்தவரே. என் ஆத்மனை சொல்லினே, என் அன்பு தெய்வம் நீரே. ஓஹோ, என் ஆத்மனை சொல்லினே, என் அன்பு தெய்வம் நீரே. உமக்கு ஆராதனை, ஆராதனை. பாடுங்க, ஆராதனை, ஆராதனை. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. ஓஹோ, நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. Yeshua, Yeshua, நீர் எந்தன் Yeshua. Yeshua, Yeshua, hallelujah. Yeshua, Yeshua, உயிர்த்தெழுந்த Yeshua. Yeshua, Yeshua, hallelujah. பாடுங்க, Yeshua, Yeshua, நீர் எந்தன் Yeshua. Hey, Yeshua, Yeshua, hallelujah. Oh, Yeshua, Yeshua, உயிர்த்தெழுந்த Yeshua. Yeshua, Yeshua, hallelujah. Yeshua, 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 in the Yeshua, oh Yeshua, hey, Yeshua, 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 oh Yeshua, 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 சொல்லுங்க Yeshua, in the Yeshua, Yeshua, in the Yeshua. உம்மை போல யாரும் இல்லை, என்னை தேடி வந்த இயேசுவா. முழங்காலெல்லாம் முடங்கிடுமே, நாவு எல்லாம் போற்றிடுமே. உம்மை போல யாரும் இல்லை, என்னை தேடி வந்த இயேசுவா. முழங்காலெல்லாம் முடங்கிடுமே, நாவு எல்லாம் போற்றிடுமே. அப்படியே உயர்த்தி Yeshua, Yeshua, நீர் எந்தன் Yeshua. Yeshua, Yeshua, hallelujah. Everybody, Yeshua, Yeshua, நீர் எந்தன் Yeshua. Yeshua, Yeshua, hallelujah. One more time. Yeshua, Yeshua, நீர் எந்தன் Yeshua. Hey, Yeshua, Yeshua, hallelujah. Everybody, Yeshua, Yeshua, உயிர்த்தெழுந்த Yeshua. Yeshua, Yeshua, hallelujah. Yeshua, Yeshua, நீர் எந்தன் Yeshua. Yeshua,
Yeshua, hallelujah. Oh, Yeshua, Yeshua, வீட்டெடுத்த Yeshua, 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 hallelujah. Yeshua, 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 இந்த Yeshua சொல்லுங்க. Yeshua, Yeshua, Yeshua. 1, 2, 3, go. Yeshua, hey, Yeshua, 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 hey, Yeshua, 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 in the Yeshua, Yeshua, hey, Yeshua, Yeshua, in the Yeshua, oh, Yeshua, hey, Yeshua, 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 ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சோகமே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடி. வாயை திறந்து நாவை திறந்து பாடு பார்ப்போம். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாவி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜாவி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். இரண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Oh, glory, glory. ஆராதனை உமக்கே. Amen. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. Everybody, ஆராதனை உமக்கே. 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. Hallelujah. Since I am a worshipper, எனக்கு ஆராதனை நான் ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு ஆராதனை பிடிக்கும்? ஆமென். நான் எப்பவுமே விசுவாசிக்கிறது ஒண்ணுதான், துதியில தான் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். சொல்லுங்க, துதியில தான் ஜெயம் எடுக்க முடியும். என்ன தடைகளோட, பாரத்தோடு கூட, கஷ்டத்தோடு கூட நீங்க இங்க ஆலயத்துக்கு கடந்து வந்தாலும், தேவ பிரசனத்திற்குள்ள ஒரு எதிர்பார்ப்போட கர்த்தரை துதிக்கும்படி நீங்க கடந்து வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா, இந்த நாளில் உங்கள் மத்தியில கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்தார்கள், எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்தார்கள், செங்கடல் இரண்டாய் பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்தார்கள், பார்வோனின் சேனை முறியடிக்கப்பட்டது. இப்பொழுது சபை பிள்ளைகள் துதிக்கும் பொழுது உங்களுக்கு எதிராய் எழுப்பிக் கொண்டிருக்கிறது எல்லா அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கும்படியாய் ஆவியின் அசைவு இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறது. Come on somebody. Oh yes. நீர்தானே, நீர்தானே, எனக்கெல்லாமே நீர்தானே. சொல்றீங்களா? நீர்தானே, நீர்தானே, எனக்கெல்லாமே இயேசுவே. ஈஸியா இருக்கா? 6-8 பீட். ஓகே, ரெடியா? பாடுவோமா? நீங்க இந்த நீர்தானேன்னு சொல்லும்போது நீங்க சாத்தான் உங்களுடைய ஆராதனையில வெக்கப்பட்டு போகணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாத்தான் வெக்கப்பட்டு போகணும். ஓகே, அதனால சாத்தானே நீங்க எந்தெந்த பகுதியிலெல்லாம் சாத்தான் உங்களை எஃபெக்ட் பண்றாப்லையோ, இந்த பகுதியில சாத்தா உங்க ஆராதனைங்க, அவரை ஆராதிக்கிறதான ஆராதனையில அப்படியே ஓடி போயிட்டோம். பிரச்சனை ஓடி போயிடும்.
பலவீனம் ஓடி போயிடும், ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓடி போக போகுது. ஏன்னா துதி, கர்த்தருடைய பிள்ளை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கிருந்து ஒரு மாற்றம் வருது பாருங்க. அங்க ஒரு உருவாக்குதல் உண்டாகுது பாருங்க. சாத்தானுக்கு அது பொறுக்க முடியாது. ஹல்லேலூயா. நீதானே, நீதானே எனக்கெல்லாமே, நீதானே, நீதானே, நீதானே எனக்கெல்லாம் இயேசுவே. நீதானே, நீதானே எனக்கெல்லாம், நீதானே, நீதானே, நீதானே எனக்கெல்லாம் இயேசுவே. ஒருபோதும் கைவிடாதவர், ஒரு நாளும் விலகிடாதவர், என்னை என்றும் காத்துக் கொள்பவர், எல்லா நாமத்திலும் மேலானவர், ஒருபோதும் கைவிடாதவர், ஒரு நாளும் விலகிடாதவர், என்னை என்றும் காத்துக் கொள்பவர், எல்லா நாமத்திலும். அவர் யார்? நீதானே, நீதானே எனக்கெல்லாம், நீதானே. அப்படியே உங்க நீதானே, நீதானே எனக்கெல்லாம் இயேசு. சூப்பர் சூப்பர் சூப்பர். பாட்டை ரொம்ப அழகா பிடிச்சிட்டீங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் உங்க வலது பக்கத்துக்கு திரும்ப பார்ப்போம். ரெண்டு கையை இப்படி உயர்த்திங்க. சிம்பிள் ஸ்டெப் தான். அப்படி இப்படி 1 2 3 3 டைம் அந்த பக்கம் போறோம், 3 டைம் இந்த பக்கம் போறோம். Are you ready? 1 2 3 go. நீதானே, நீதானே எனக்கெல்லாம், நீதான். Everybody நீதானே, நீதானே எனக்கெல்லாம் இயேசு. Everybody நீதானே, நீதானே எனக்கெல்லாம், நீதானே, நீதானே, நீதானே எனக்கெல்லாம். ஆண்டவரே சேரோம் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. Come on. நீதானே எனக்கெல்லாம், நீதானே, நீதானே, நீதானே எனக்கெல்லாம் இயேசுவே. உதவா என்னையும் நீர் சொல்லி அழைத்தவர், உடைந்த என் வாழ்வை உருவாக்க வந்தவர். உதவா என்னையும் நீர் சொல்லி அழைத்தவர், உடைந்த என் வாழ்வை உருவாக்க வந்தவர். பலத்த கேடகமா என்னோடு இருப்பவர், புதிய பலனா எண்ணில் வாழ்பவர். பலத்த கேடகமா என்னோடு இருப்பவர், புதிய பலனா எண்ணில் வாழ்பவர். நீதானே, நீதானே எனக்கெல்லாமே. சேர்ந்து பாடுவோம். நீதானே, நீதானே எனக்கெல்லாம் இயேசுவே. நீதானே, நீதானே எனக்கெல்லாம், நீதானே, நீதானே, நீதானே எனக்கெல்லாம் இயேசுவே. இந்த பாட்டை தொடர்ந்து பாட போறோம். அந்த பின்னாடி டேப்லின் அழகா ஆடிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் முன்னாடி வந்திருக்கேன். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். Come here, come forward. All the Tamil dancers, please come forward. என்னோட கூட சேர்ந்து நீங்க நல்லா சேர்ந்து நம்ம நடனம் ஆடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். துதிக்க 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 கர்த்தர் கலகங்களை மாற்ற போகிறாரு. Are you ready? தயாரா இருக்கீங்களா? 1 2 3 go. நீதானே, நீதானே எனக்கெல்லாம், நீதான். Everybody நீதானே, நீதானே எனக்கெல்லாம் இயேசுவே. நீதானே, நீதானே எனக்கெல்லாம், நீதானே, நீதானே, நீதானே எனக்கெல்லாம் இயேசுவே. பயப்படாதே அவர் உன்னோடு என்றவர், தேவைகள் பெருகினாலும் உன்னை நடத்த வல்லவர். பயப்படாதே அவர் உன்னோடு என்றவர், தேவைகள் பெருகினாலும் உன்னை நடத்த வல்லவர். புதிய வாக்குத்தத்தம் என் பேரில் தந்தவர், சொன்னதை செய்யும் வரை கைவிடாதவர். புதிய வாக்குத்தத்தம் என் பேரில் தந்தவர், சொன்னதை செய்யும் வரை கைவிடா. எல்லாரும் சேர்ந்து நீதானே, நீதானே எனக்கெல்லாம், நீதானே. Everybody நீதானே, நீதானே எனக்கெல்லாம் இயேசுவே. நீதானே, நீதானே எனக்கெல்லாம், நீதானே, நீதானே
கொடுத்தாலே எனக்கெல்லாம் இயேசு. இயேசுவே 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 எனக்கெல்லாம். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. இயேசுவே கரங்களை உயர்த்தி பாடுவோமா? இயேசு. One more time. இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே 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 எனக்கெல்லாம் இயேசுவே. வார்த்தை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வார்த்தை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அமே ஹல்லேலூயா அமே ஹல்லேலூயா அமே ஹல்லேலூயா அமே அமே ஹல்லேலூயா 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 அமே ஹல்லேலூயா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். ஓஹோ, அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்ல நல்ல முழுபலத்தோடு கரங்களை தட்டி கரங்களை தட்டி. Oh, we thank you, Jesus. தேவனின் மகிமை நம்மை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. அப்படியே மெல்லிய குளராய் தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே 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 ஒராதமோ சகலகலகலகலே நீரே பாத்திரரே துதியும். You are holy. You are holy. Holy are you, Lord
one. Worthy is the Lamb. Worthy is the leader. நீரே தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே, துதியுமக்கே. தூயரே, பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் கணத்துக்கும் பாத்திரரே, எல்லா துதியும் கணமும் மகிமை உமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீங்க பேசுங்க, எங்களோடு கூட நீங்க பேசுங்க. உடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த இடத்தில் நீர் இறங்கி வந்து ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறீர். Father, we pray that you move on our midst. இப்பொழுது எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக, எங்கள் மத்தியில் நீர் ஆளுகை செய்வீராக. கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் நீங்க பேசுங்க. பேசுவது நான் அல்ல, ஆவியானவர் பேசுங்க. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை உற்சாகப்படுத்துங்க. Oh, thank you, Jesus. Hallelujah. பக்கத்துல கரங்களை கொடுத்து சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க வந்தது நல்லது. ஆமென். அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்துக்குங்க. ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு கூட இந்த நாளிலே பேச போகிறார். எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு தயாரா இருக்கிறீங்க? Are you ready? Are you ready? Yes. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தர் படைத்திருக்கிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாமே ஆகும். தேவனுடைய வார்த்தையில இருக்கிறதான வல்லமை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்ததான ஒரு வேத பகுதி. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது, அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். Death and life is in the power of the tongue. Whoever loves it will eat its fruit. Amen. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது, அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டதான தேவ பிள்ளைகள் ஜீவனை பேசுகிறதான தேவ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். நிறைய நேரத்தில் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன சொல்றோம்னு சொன்னா, பாஸ்டர், பிரதர், சிஸ்டர், எனக்கு இது முடியாது, எனக்கு இது சாத்தியம் இல்லை, இது உங்களால முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பிற்போக்கான காரியங்களையும் நடக்காத காரியங்களையும் அவிசுவாசத்தை பேசி நிறைய பேரை வார்த்தையின் மூலமாய் புண்படுத்தி கொண்டிருக்கிறோம். வார்த்தையின் மூலமாய் சாபத்தை நாம ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். But you got to understand one thing, the children of God, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாவிலே கர்த்தர் ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். நீங்க பேசுகிறதான வார்த்தையில ஜீவன் உண்டு. இந்த நாள் உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து நீங்க தான் பேச போறீங்க. Sometimes you may be seated here with some kind of need in your life. ஒருவேளை ஏதோ ஒரு தேவையோடு கூட தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது, அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பக்கத்துல பார்த்து கேளுங்க, எப்படிப்பட்டதான வார்த்தையை பேசுறீங்க? கேளுங்க, எப்படிப்பட்டதான வார்த்தையை நீ பேசுறீங்க? அநேக நேரங்களிலே நாம விசுவாசிகள்னு சொல்லி கூப்பிடுறோம். எப்படி?
விசுவாசிகள்னு சொல்லி நாமளே அழிக்கிறோம். தேவ வார்த்தையில விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் சூழ்நிலையே நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், when we look at our situation, நம்ம கண்களினால் பார்க்க முடியாத ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. எப்படி நடக்குமோ, இது நிறைவேறுமா, ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, இப்படியெல்லாம் யோசனை வந்த உடனே நமக்குள்ளேயே அவிசுவாசம் வந்து என்ன பண்ணுறோம், தவறான வார்த்தைகள், முடியாத காரியங்கள். நான் ஒன்று சொல்கிறேன், உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் உனக்குள் இருக்கிறதான தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் உனக்குள் இருப்பவர் பெரியவர். அப்ப நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ரொம்ப 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 முக்கியம். இதுவரை ஒருவேளை நீங்க உங்களோட நாவிலிருந்து அவிசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க சொல்லலாம், எங்க பாஸ்டர் எனக்கு அந்த வேலை கிடைக்க போகுது, எங்க பாஸ்டர் எங்க ஃபேமிலியில இந்த சூழ்நிலை மாற போகுது, எங்க பாஸ்டர் கணவனும் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனை போக போகுது. இப்படியே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே தான் இருப்பீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பதினால் நீங்கள் பேசுகிறதான வார்த்தையிலே வல்லமை உண்டு, நீங்க பேசுகிறதான வார்த்தையிலே ஜீவன் உண்டு. விசுவாசத்தின் வார்த்தையை பேசுகிறவர்களாய் காணப்படுறோம். அதுதான் சருபாபேலிடத்திலே ஆண்டவர் சொல்றார், மகனே, உன் பலத்தினாலும் அல்ல, உன் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாமே ஆகும். மலை போன்ற துன்பம், பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில இருந்த ஆண்டவர் சொல்றாரு, உன் மலையை பார்த்து பேசு. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மலையை பார்த்து பேசு. மார்க்கின் புஸ்தகம், மார்க்கின் சுவிசேஷம் 11வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. The book of Mark 11வது அதிகாரம் 23, 24வது வசனத்தை வாசிங்களே யாராவது. 23 and 24. கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறோம். ஆமென். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்றாரு, எவனாவிலும் இந்த மலையை பார்த்து பேசினாங்கன்னா, விசுவாசத்துடன் பேசினா அது அப்படியே ஆகும்னு கர்த்தர் சொல்றாரு. இப்ப மலைன்னா சும்மா சாதாரண மலை இல்லை. வேதத்தில் எதை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், மலை என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனைகள், நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறதான போராட்டங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான துன்பங்கள். அநேக நேரங்களிலே விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம், ஆனால் நம்ம பேசுகிறது இல்லை. we don't speak faith. இப்ப அதே வசனத்துல எத்தனை முறை பேசு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க பாப்போம். how many times does it say பேசு அப்படின்னு சொல்லி எத்தனை முறை? அதே வசனம் 23, 24 அந்த வசனத்துல எல்லாரும் உங்க பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 23, 24வது வசனத்துல எத்தனை முறை பேசு அப்படின்னு சொல்லி அங்க எழுதி இருக்கு சொல்லுங்க பாப்போம். come on somebody. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. எத்தனை முறை சிஸ்டர்? 5 times. yes 5 times. வேற ஏதாவது பதில்? come on. எத்தனை முறை சொல்லு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாரும் உங்க பைபிள் எடுத்துக்கங்க, படிச்சவங்க சொல்லுங்க எத்தனை முறை இருக்குது அங்க சொல். 2 முறை அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தங்க, 2 முறை அப்படிங்கிறீங்க. வேற ஏதாவது? 4 முறை. எஸ் 4 times. that's right. சரி, தமிழ் வேதாகமத்தில் 4 முறை இருக்கிறது, ஆங்கில வேதாகமத்தில் 5 முறை இருக்கிறது. பட் இட் இஸ் மோர் than 2 times, மோர் than 3 times. 3-4 முறைக்கு மேல இருக்கிறது. அநேக நேரங்களிலே இப்ப நல்லா கவனிங்க, மலையை பார்த்து சொல்லு 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 சொல்லுன்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம வாழ்க்கையிலே மலை போன்ற பிரச்சனைகள் வருது, மலை போன்ற போராட்டங்கள் வருது, பாரங்கள் வருது, நிந்தனை உண்டாகுது, கஷ்டங்கள் வருது. ஆனா எத்தனை
எத்தனை முறை அந்த பிரச்சனையை பார்த்து அந்த சூழ்நிலையை பார்த்து பேசுகிறதான தேவ பிள்ளைகளாய் நாம காணப்படுறோம். ஒரு டைம் பிரச்சனை வந்துச்சுன்னா சோர்வடைந்து போய் அப்படியே நாம குன்றி போய் அமர்ந்து விசுவாசத்திலே சோர்வாய் விடுகிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, உன் சூழ்நிலையை பார்த்து, உன்னுடைய பிரச்சனையை பார்த்து, உன் வாழ்க்கையில வருகிறதான போராட்டத்தை பார்த்து, என்ன மலை போன்றதான சூழ்நிலை இருந்தாலும் அதை பேசினால்தான் ஜீவன். அதுதான் வேதம் சொல்லுங்க, மரணமும் ஜீவனும் எங்க இருக்கு? நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அப்ப பேசணும். பிரச்சனையை பார்த்து ஒரு டைம் பேசணும், 2 டைம் பேசணும், 3 டைம் பேசணும், 4 டைம் பேசணும். என்னத்தை பேசணும்? இயேசுவின் நாமத்தினாலே நான் இதை ஜெயம் கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் ஜெயம் கொள்ளும்படியாய் கிருபை தருவார். இயேசுவின் நாமத்தினாலே என் தேவனாலே எல்லாமே கூடும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு நல்ல வேலை கிடைக்க போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கர்த்தர் கொடுக்க போறாரு. இயேசுவின் நாமத்தினாலே என் கற்பத்தை கர்த்தர் தொட போகிறாரு. இயேசுவின் நாமத்தினாலே என் கணவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் தொட போகிறாரு. இயேசுவின் நாமத்தினாலே அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு ஒரு சுகம் உண்டாக போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே என் கண்கள் பார்க்காத அசாதாரணமான காரியத்தை என் அப்பா எனக்காய் செய்து முடிப்பார். ஓ எஸ். நீங்கெல்லாம் யாருங்க? நமக்கெல்லாம் ஒரு காமனா ஒரு பேர் இருக்குது. என்னது? கிறிஸ்தவர்களுக்கு ஒரு காமனான ஒரு பேரு. உங்களை எல்லாம் எப்படி கூப்பிடுவாங்க? சபைக்கு நீங்க வந்தீங்கன்னு சொல்லலாம். இந்த சபையோட யாரு? நீங்க சபையோட யாரு? அப்படி விசுவாசிகள் தானா? சபையோடைய விசுவாசிகள். விசுவாசிகள்னா என்ன? அது தேவனுடைய வார்த்தையிலே விசுவாசிக்கிறவர்கள். அப்ப விசுவாசிகள் விசுவாசத்தை பேசணும். அதுதான் விசுவாசிகள். கரெக்டா? விசுவாசத்தை பேசாமல் அற்புதம் வேணும்னு சொல்லி எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? விசுவாசத்தை பேசுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் நன்மையை செய்ய முடியும். அதுதான் அதிகாரம். விசுவாசிகளுக்கு தான் நாவின் அதிகாரத்தில் கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். You need to know the authority what you carry in your life. உங்களுக்குள்ள இருக்கிறதான வல்லமையை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அந்த வல்லமையோடு கூட கர்த்தரை ஆராதிக்கணும். அந்த வல்லமையோடு கூட தைரியத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். அப்பதான் சாத்தான் வெட்கப்பட்டு ஓடி போவான். இல்லைன்னா சாத்தான் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருப்பான். நீங்க சாத்தானை பார்த்து பயந்து போயிருப்பீங்க. ஹல்லேலூயா. சாத்தானை பார்த்து தைரியமா பேசணும். பிரச்சனையை பார்த்து தைரியமா பேசணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தைரியமா பேசணும். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து 1-2 காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நல்லா எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வேத பகுதி மத்தேயுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 20-22வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே மத்தேயுவின் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 20-22வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கு பெரும்பாடுள்ளதான ஒரு ஸ்திரீயை நாம பார்க்கிறோம். யாரை பார்க்கிறோம்? சொல்லுங்க, யாரை பார்க்கிறோம்? பெரும்பாடுள்ளதான ஸ்திரீ. Are you with me? If you are with me, come say an amen. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. எப்படி அற்புதத்தை பெற்றுக்கொள்வது போவதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதை பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க இங்கிருந்து போகும்பொழுது தேவையான காரியங்களை இயேசு இடத்துல கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென். நல்லா கவனமா கேளுங்க. இந்த பெரும்பாடுள்ளதான ஸ்திரீ வேதத்துல பார்க்கிறோம். அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சோஸ்தமாவேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். ஓகே, போதும் சிஸ்டர். இப்போ எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. 12 வருடம் ரத்த ஓட்டம். டாக்டர்ஸ் கிட்ட போயாச்சு, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தாச்சு, ஒன்றும் நடக்கல. இயேசு அந்த வழியில வராரு. இயேசு அங்க இருக்கிறாரு. இயேசுவுடைய வஸ்திரத்தை எப்படியாவது தொட்டால் சொஸ்தமாவேன்னு சொல்லி விசுவாசித்து, இதில் இம்பார்ட்டன்ட் பார்ட்டை நம்ம மிஸ் பண்ணுறோம். இதுதான் ஒரு கீ இங்கே. இதை நிறைய நேரத்தில் நம்ம இதை பார்க்கறதில்ல. அவர் தனக்குள்ளே பேசிக்கொண்டாள்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஹல்லேலூயா. எப்படியாவதும் இயேசுவின் வஸ்திரத்தை நான் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி தனக்குள் பேசிக்கொண்டு இயேசுவின் வஸ்திரத்தை போய் தொட்டவுடன் அங்கே சுகம் உண்டானது. நிறைய நேரத்தில் அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம், அதிசயம் நடக்கணும்னு இது பண்றோம், ஆனா நமக்குள்ள விசுவாசம் கிரியை செய்வதில்லை. விசுவாசம் கிரியை செய்தால் சபைக்கு கடந்து போகும்பொழுது, தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது, இந்த ஞாயிறு காலையில கர்த்தரை ஆராதிக்க நான் கடந்து போறேன், இன்னைக்கு தேவன் என் வாழ்க்கையை தொட போறாரு, இன்னைக்கு கர்த்தர் என்னுடைய காரியத்தை சந்திக்க போறாரு, இன்னைக்கு கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாய் என்னோடு கூட பேச போகிறாரு சொல்லி உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் விசுவாசத்தை பேசி 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 நீங்க வருவீங்கடா, அப்பதான் மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த பெரும்பாடுள்ளதான ஸ்திரீ தனக்குள் பேசிக்கொண்டாள். தனக்குள் பேசிக்கொண்டாள். என்ன? விசுவாசத்தை பேசினாள். என்ன பேசினாள்? விசுவாசத்தை பேசினாள். உங்க பிரச்சனையை பார்த்து நீங்க பேச ஆரம்பிக்கணும். உங்க சூழ்நிலையை பார்த்து நீங்க பேச ஆரம்பிக்கணும். பேசும் பொழுதுதான் ஜீவன். கர்த்தர் செய்வார். அவராலே கூடாதது ஒன்றுமே இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியா இருக்கு? எப்படி இருக்கு? எல்லாவற்றையும் செய்யக்கூடும். எனக்குள் இருப்பவர் பெரியவர். என் தேவனாலே கூடாதது ஒன்றுமே இல்லை. அப்ப நீங்க ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் பாருங்க. பிலிப்பியரின் புஸ்தகத்தில் விதமாக எழுதுகிறது, இயேசுவின் நாமத்தை சொல்ல 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 எல்லாம் நடுநடுங்கும் என்று சொல்லி. இயேசுவின் நாமத்திற்கு மேலாக ஒரு நாமமும் இல்லை. வியாதி அவருடைய நாமத்துக்கு கீழே தான் இருக்குது. பொருளாதாரம் அவருடைய நாமத்துக்கு கீழே தான் இருக்குது. உங்களுடைய சூழ்நிலை அவருடைய நாமத்திற்கு கீழே தான் இருக்குது. இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல, அவரை நோக்கி பார்த்து கூப்பிட கூப்பிட, விசுவாசத்தை பேச பேச பேச, உங்களுக்கு எதிராக எழும்புகிறதான எதுவா இருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் போகும். அதுதான் கிறிஸ்துவருடைய வாழ்க்கையில நடக்கிறதான அற்புதம். God wants to make you walk in victory. ஆண்டவர் உங்களை ஜெயத்திலே நடத்தும்படியாய்த்தான் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். சும்மா இருக்கும்படியாக அல்ல, கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும்படியாக அல்ல, உன் வாழ்க்கையில் ஒரு அசைவை உண்டு பண்ணும்படியாய், உன் வாழ்க்கையை மறுரூபமாக்கும்படியாய். ஆமென். அதனாலதாங்க கிறிஸ்துவர்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் உலகத்தை சுகந்தரிக்கும்படியாய் அவர் படைத்திருக்கிறார். உங்களால முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களால முடியும். நீ தெரிந்தெடுக்கப்பட்டதான சந்ததி, கர்த்தராலே தெரிந்தெடுக்கப்பட்டதான சந்ததி. எல்லாம் மாறப்போகுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாம் மாறப்போகுது, எல்லாம் மாறப்போகுது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பேச ஆரம்பிக்கணும். வேதத்தில் உள்ள இன்னொரு உதாரணத்தை ஒன்று காண்பித்து கொடுக்கிறோங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம், The Book of Numbers chapter 13, 30-31 வசனம். என்னாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 30-31. எடுத்தவர்கள் வாசிங்க. அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிறோம் பலவான்கள் என்றார்கள். சரி, இங்க நடக்கிறதான சம்பவத்தை சுருக்கமா நான் உங்களுக்கு நான் சொல்றேன். இங்க என்ன நடக்குதுன்னா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை, எல்லா தலைவர்களை, லீடர்ஸை கானான் தேசத்திற்கு வேவு பார்த்து வாங்கன்னு சொல்லி எல்லா கோத்திரத்தில் இருக்கிறதான எல்லா தலைவர்களை செலக்ட் பண்ணி 12 பேரை அனுப்பி விடுறாரு. எத்தனை பேர்? 12 பேர். இப்போ உங்களுடைய பாஸ்டர் இந்த சபையில் இருக்கிறதான எல்லா லீடர்ஸையும் செலக்ட் பண்ணி தேவ ஊழியத்திற்காகவும் தேவ ஊழியத்திற்கு விருப்பப்படுகிறவர்களை எல்லாரும் தயார் பண்ணி ஒவ்வொரு இடங்களுக்கு அவர் அனுப்பி வைக்கிறாரு. ஒவ்வொரு காரியத்தை செய்ய வைக்கிறாரு. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிக்க வைக்கிறாரு. தேவ பாடல்களை பாட வைக்கிறாரு. நடனம் ஆடுகிறீங்க, இங்கே வேதத்தை வாசிக்கிறீங்க, ஒவ்வொரு ஜெபிக்கிறீங்க, ஒவ்வொரு ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட இருக்கிறீங்க. இது போல மோசே 12 கோத்திரத்தில் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளை, யார? தேவனுடைய பிள்ளைகளை செலக்ட் பண்ணி
கானான் தேசத்திற்கு போய் வேவு பார்த்து வாங்கன்னு அனுப்பி விடுறாரு. கானான் தேசம் எப்படிப்பட்டதான தேசம்? சபிக்கப்பட்டதான ஒரு தேசம் இல்லையா? எப்படிப்பட்டதான தேசம் சொல்லுங்களேன்? பாலும் தேனும் ஓடுகிறதான ஆசீர்வாதத்தின் தேசம். கானான் தேசத்தை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திரமாக்கி கொள்ளும்படியாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினதான தேசம். உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணினதான தேசம். சுதந்திரத்தோடு கூட, எல்லா சந்தோஷத்தோடு கூட, எல்லா நன்மையோடு கூட, எல்லா தீமையை விட்டு விலகி நல்ல சந்தோஷமாய் வாழுகிறதான வாழ்க்கையை தான் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணதான ஒரு வாழ்க்கை. இப்ப கானான் தேசத்திற்கு எல்லாம் போறாங்க, வேவு பார்த்துட்டு வரும்படியாக எல்லாரும் போறாங்க, வேவு பார்க்கறாங்க. நல்லா அங்கிருந்து ஒரு திராட்சை கொலையை வெட்டி எடுக்கிறாங்க. அப்படியே எடுத்துட்டு மோசே இடத்துல கொண்டு வராங்க. கொண்டு வந்து மோசே இடத்துல கொடுத்துட்டு எல்லாம் என்ன சொல்றாங்க? கானான் தேசம் சூப்பர் தேசம். எல்லாரும் சொல்லுங்க, சூப்பர் தேசம். ஏசப்பா ரொம்ப சூப்பருங்க. அங்க ரொம்ப அற்புதங்கள் எல்லாம் நடக்குது, அவரால் கூடாத ஒன்றுமே இல்லை. ஆனா எல்லாமே கொடுத்துட்டு இவர்கள் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா அங்க இருக்கிறதான ஆட்கள் எல்லாம் ரொம்ப பலசாலிங்க, எல்லாம் ரொம்ப தைரியமானவங்க, நம்மனால ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் சொல்லுங்க, நம்மனால ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளோதான் நன்மை அங்கே இருந்தாலும் நாம அங்கே போனோன்னு வைங்களேன், நம்மளை கொன்று போட்டு விடுவார்கள், நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இப்படின்னு வந்து ரிப்போர்ட்டை யார்கிட்ட கொடுக்குறாங்க? மோசே இடத்துல வந்து கொடுக்குறாங்க. ஆனால் 2 பேர் மட்டும் அங்கே வித்தியாசமான ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. வாசிங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனம். என்னாகமம் 14வது அதிகாரம் 24வது வசனம். நல்லா கவனிங்க, வாசிங்க. என்னாகமம் 14வது அதிகாரம் 24வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை குலையின் நிமித்தம் என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருப்பதினால் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்ததினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியாரை நான் சுகந்தரித்துக் கொள்ள செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. 12 பேர் போயிட்டு வந்தாங்க. சொல்லுங்க எல்லாம், எவ்ரிபடி சே 12 people. 12 பேர் போயிட்டு வந்தாங்க. 10 பேர் கொடுக்கிறதான ரிப்போர்ட் என்னது? நல்லா இருக்குது பாஸ்டர், எல்லாமே சூப்பரா இருக்குது, ஆனா நம்மனால முடியாது பாஸ்டர், நமக்கு இவ்வளோ கிருபை தான் பாஸ்டர் இருக்குது, இவ்வளோதான் பாஸ்டர் நம்மனால முடியும், இவ்வளோ பலன் தான் பாஸ்டர் நம்ம கிட்ட இருக்குது. we can't conquer pastor, they are so greater pastor, what la we can't do la. ஆனா 2 பேர் வேற மாதிரி சொல்றாங்க. காலேபும் யோசுவாவும் அவங்க வந்து என்ன சொல்றாங்க? காலும் தேனும் ஓடுகிறதான தேசம் ரொம்ப நல்ல தேசம். ஆனா இவங்க சொன்னதான ரிப்போர்ட்டை இவங்க மாத்தி சொல்றாங்க. எப்படி? நமக்குள் இருக்கிறதான தேவன் பெரியவர், நாம அவர்களை ஈஸியாய் சுகந்தரித்துக் கொள்ள முடியும். ஹalleluya. ஆவியானவர் அவர்களை பார்த்து சொல்றாங்க, ஓ இவர்கள் வேற ஆவி உடையவர்கள், இவர்கள் வித்தியாசமான ஒரு ஆவி உடையவர்களாய் காணப்படுகிறார்கள். என்னுடைய தாசன் காலேப் வேற ஒரு ஆவி உடையவனாய் இருப்பதினால், உத்தமமாய் என்னை பின்பற்றுகிறதினால். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேற ஆவி, நார ஆவி இல்ல, வேற ஆவி. எப்படி? வேற ஆவி. ஹalleluya. என்ன விதமான ஆவியை சுமந்து கொண்டிருக்கிறோம்? What is the kind of spirit that we carry? ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கும் பொழுது வார்த்தை, விசுவாசத்தின் வார்த்தை வரும். சூழ்நிலையை பார்த்து அவர்கள் பேசினார்கள், நாங்க ஈஸியா சுகந்தரித்துக் கொள்ளுவோம், எங்களால முடியும், கர்த்தர் காரியத்தை செய்வார், அவர் பலனை தருவார்.
தாவீது போய் கோலியாத்து முன்னாடி நின்ன உடனே எல்லாரும் சொன்னாங்க ஒன்றும் முடியாது சொல்லி கிண்டல் பண்ணாங்க. நான் தாவீது என்ன சொன்னாப்புல, தேவன் எனக்குள்ள இருப்பதுனால நீ எனக்கு எம்மாத்திரம், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வாரு, கர்த்தர் உன்னை வீழ்த்துவாரு அப்படின்னு சொல்லி தைரியத்தின் ஆவி, வேற ஆவி. ஹalleluya. What is the kind of spirit you carry today? விசுவாசத்தின் ஆவியுடையவர்கள் விசுவாசத்தின் வார்த்தையை பேசுவார்கள். விசுவாசத்தின் வார்த்தையை நீங்கள் பேச பேச பேச, வார்த்தையை பேச பேச பேச, காலேபும் யோசுவாவையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, இவங்க யாரும் கானான் தேசத்துக்குள்ள சுதந்தரித்துக் கொள்ள மாட்டாங்க. ஆனா நீங்க 2 பேரும், காலேபும் யோசுவாவும், உன்னுடைய சந்ததியோ உன்னுடைய பிள்ளைகளோ, நீ விசுவாசத்தின் வார்த்தையை நீ பேசுறதுனால உன்னை கொண்டு உன் சந்ததியை கொண்டு நான் கானான் தேசத்துக்குள் அனுப்பி வைத்து உன் கானான் தேசத்தை சுதந்தரிக்க செய்வேன். நீங்க பேசுறீங்கன்னா உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீங்க பேசுறீங்கன்னா உங்க பிள்ளைங்க ஆசீர்வதிப்பாங்க. பேச ஆரம்பிக்கணும், வார்த்தையை பேச ஆரம்பிக்கணும். ஹalleluya. பேசுறதுல ஒரு ஜீவன் இருக்குது. I tell you, this Bible's got 2 names. 2 அர்த்தம் இருக்கு இந்த வேதாமத்துக்கு. எல்லாம் சொல்லுங்க 2 அர்த்தம். எபிரேய மொழியில இந்த வேதாமத்திற்கு லோகோஸ், ரேமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் சொல்லுங்க, லோகோஸ், ரேமா. இன்னொரு டைம் சொல்லுங்க, லோகோஸ், ரேமா. லோகோஸ் என்றால் என்ன தெரியுமா? எழுதப்பட்டதான வார்த்தை. சொல்லுங்க, that is the written word of God. அதுதான் நம்ம வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின் மீன் வெறுமையாக இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி வேதத்தை வாசிக்கிறது. எழுதப்பட்ட வார்த்தை தான் லோகோஸ். ஆனா ரேமா எது தெரியுமா? பேசப்படுகிறதான வார்த்தை. இப்போ வேதத்தை அறிந்து கொள்வதற்கு லோகோஸ் தேவை, எழுதப்பட்டதான வார்த்தை தேவை. நிறைய பேர் பைபிளை வாசிக்கிறோம், 10 டைம் 15 டைம் 20 டைம் 50 டைம் பைபிளை வாசிக்கிறவங்களும் இருக்கிறோம், பைபிளை முடிச்சவங்க இருக்கிறோம். ஆனா எழுதப்பட்ட வார்த்தை மட்டும் இருந்தால் ஒன்றும் நடக்காது. லோகோஸ் மட்டும் இருந்தா ஒன்றும் நடக்காது. ரேமா என்கிறதான பேசப்படுகிறதான வார்த்தை இருக்க வேண்டும். பேசப்படுகிறதான வார்த்தையில தான் ஜீவன். இயேசு சீசர்களோட படகுல போயிட்டு இருக்கிறாரு. படகு மேலையும் கீழையும் அப்படியே அப்சைட் டவுன் ஆட்டிக்குது. காற்று வீசுது, அலை வீசிக்கொண்டிருக்கிறது. சீசர்கள் எல்லாம், இயேசுவே எதுக்கு எங்களை இந்த கடல்ல கொண்டு வந்திருக்கிறீர்? சாவடிக்கிறதுக்கு தான் நீங்க கொண்டு வந்திருக்கிறீரா அப்படின்னு சீசர்கள் கேட்கிறாரு. இயேசு ஒன்றும் தெரியாத மாதிரி அமைதியெல்லாம் இவங்க என்னதான் பண்றாங்க, இவ்வளவு நாள் இவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து வந்திருக்கிறேன், என்னதான் இவங்க பண்றாங்கன்னு சொல்லி இயேசு அப்படியே ஓரமா இருந்து கவனிச்சுட்டு இருக்கிறாரு. விசுவாசம் இல்லை. இயேசுவே எந்திரிங்க, வாங்க, எங்களை காப்பாத்துங்க, நாங்க சாவ போறோம் அப்படின்னு சொன்னோன்னு இயேசு எந்திரிச்சு வந்து அலையை பார்த்து என்ன சொன்னாரு? இறையாதே, அமைதலாயிரு. இயேசு சும்மா அப்படி பார்த்துட்டு இப்படி நிக்கல. சொல்லுங்க, சும்மா பார்த்துட்டு அப்படி நிக்கல, வார்த்தையை பேசினார். ஹalleluya. அவர் வார்த்தையை அறிந்தவர், லோகோஸை அறிந்தவர். ஆனா வார்த்தை என்கிறதான ரேமாவை பேசும் பொழுதுதான் அங்கே அற்புதம் உண்டானது. இப்ப வார்த்தையை நீங்க அறிந்திருக்கலாம், ஆனா வார்த்தையை நீங்க பேசாம இருக்கும் பொழுது அற்புதம் நடக்காது. வார்த்தையை எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறீங்களோ, கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசத்திலே அறிக்கை செய்கிறீர்களோ, ஜீவன் நாவிலிருந்து புறப்படுகிறதாய் காணப்படுகிறது. இயேசுவை சாத்தான் வந்து டெம்ப்ட் பண்ணாப்ல, இந்த கல்லை நீங்க அப்பமாய் மாற்றி நீங்க சாப்பிடுங்க, நீங்க பசியோட இருக்கீங்கன்னு சொல்லி. ஆனா இயேசு அமைதலா சாத்தானை பார்த்துட்டு சும்மா நிக்கல. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லி சாத்தானுக்கு எதிராக தேவ வார்த்தையை அவர் பேசினார். லாசரு மரித்து 4 நாள் நாற்றம் பிடித்து போல இருந்த பொழுது இயேசு லாசருவை பார்த்து அங்க போய் நின்று, லாசருவே எழும்பி வா அப்படின்னு சொல்லி வார்த்தையை பேசினார். விசுவாசத்தின் வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தின் வார்த்தை. உனக்குள் இருக்கிறதான தேவன் பெரியவர். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பேசுகிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. அதுதான் வார்த்தையில் உள்ள வல்லமை. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையின் வல்லமை. அதனால இது வரைக்கும் பிற்போக்கான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், நடக்காத காரியங்கள், நெகட்டிவான காரியங்களை நீங்க பேசியிருந்தீங்கன்னா, ஆவியானவர் இந்த நாளில் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் வார்த்தையை மாற்றுவதற்கு காலம் வந்துவிட்டது.
your words needs to change. நீங்க பேசுகிறதான வார்த்தை விசுவாசத்தின் வார்த்தையாய் இருக்க வேண்டும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அடைத்து வைத்திருந்த பொழுது, கட்டப்பட்ட நிலைமையில இருந்த பொழுது, அவர்கள் எல்லாரும் என்ன செய்யணும்னு தெரியல. அப்ப அவர்கள் செய்ததான ஒரே ஒரு காரியம், கர்த்தரை நோக்கி பார்த்து வார்த்தையை பேச ஆரம்பித்தார்கள், துதிக்க ஆரம்பித்தார்கள், ஜீவனை ரிலீஸ் பண்ணாங்க. இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டதான சங்கிலிகள், துரைத்தனங்கள், சத்ருவின் அதிகாரங்கள், நிர்மூலங்கள் இப்பொழுதே இடிந்து விழுவதாக என்று சொல்லி விசுவாசத்தின் வார்த்தையை பேசின உடனே சூழ்நிலை எல்லாம் சொல்லிச்சு இது நடக்காது, சூழ்நிலை எல்லாம் சொல்லிச்சு இவங்க சாவ போறாங்க, சூழ்நிலை எல்லாம் சொல்லிச்சு இவங்களால மேற்கொண்டு வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி சங்கிலியில கட்டப்பட்ட நிலைமையில இருந்தாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை பேசின உடனே சங்கிலிகள் இடிந்து விழுந்தது. அங்கே ஒரு அசைவு உண்டானது, ஒரு நிலநடுக்கம் உண்டானது. கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் ஒரு விடுதலை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கும் ஆவியானவருக்கும் தெரியும். This is the time for you to speak. Amen. நீங்க பேசுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பேசுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஜெகோசபத்ங்கிறதான ஒரு ராஜா இருந்தார். இது மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். 4 பகுதியிலையும் அவரை அட்டாக் பண்றதுக்கு ஆட்கள் வராங்க. எப்படி வராங்க? 4 sides surrounded with problems. என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனா 4 பக்கமும் எதிரிகள் சூழ்ந்துட்டாங்க. அப்ப இவர் ஒரு காரியத்தை செய்தார். எல்லா ஆராதனை செய்கிறதான தேவ பிள்ளைகளை முன்பாக வைத்து கர்த்தருடைய வார்த்தை, என் தேவனாலே எல்லாமே கூடும், கர்த்தர் நல்லவர், அவராலே கூடாதது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி விசுவாசத்தின் வார்த்தையை பேசி 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 அவங்க they started to march forward. விசுவாசத்தின் வார்த்தையை பேசி பேசி அப்படியே அவங்க முன்னோடி போயிட்டே இருந்தாங்க. முன்னாடி போக 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 என்ன தெரியுமா நடந்துச்சு? இவர்களுடைய பார்வைக்கே தெரியாதது போல எதிரிகள் அவங்களுக்கு ஒருவருக்குள்ளேயே கன்ஃபியூஸ் ஆகி மனம் குழம்பி போய் அவங்களே வெட்டிக்கிட்டு அவங்களே செத்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. எதிரிக பக்கத்துல கூட வர முடியல. இதுதான் வார்த்தையில் உள்ள வல்லமை. உங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறத எதுவா இருந்தாலும், உன் எதிரி, உன் பிரச்சனை, உன் மன போராட்டங்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ வார்த்தையை தைரியமாய் விசுவாசத்துடன் நீங்க பேசுகிறீர்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நாவிலிருந்து அறிக்கை செய்கிறீர்களோ, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது. எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதன் கனியை தான் நீங்க புசிப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று ஆண்டவர் இடத்துல நாம பேச போறோம். உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவைன்னு நீங்க நினைச்சீங்க சொன்னா, ஒரு மாற்றம் நீங்க தேவைன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, நீங்க பேசுங்க. ஆண்டவரே, ஒரு மாற்றத்தை நீங்க என் வாழ்க்கையில உண்டு பண்ணுங்க, ஒரு ஜீவனை என் வாழ்க்கையில உண்டு பண்ணுங்க, ஒரு கஷ்டத்தின் என் வாழ்க்கையை என் வாழ்க்கையில மாற்றுங்க. இது வரைக்கும் நடக்காதுன்னு என் கண்ணால நான் பார்த்துட்டு இருக்கிறேன், என்னுடைய சிந்தையினால நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனா இப்போ வார்த்தை சொல்லுது, வல்லமையுள்ளதான வார்த்தை. I just want to overcome it in the name of Jesus. Come on, everybody start speaking. எல்லாரும் பேச ஆரம்பிங்க. Oh yes, 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 yes. எல்லாரும் பேச ஆரம்பிங்க. Everybody in this place. Yes. Oh. Come on, church. Start speaking. This is your time. இது உங்களின் நேரம். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பேசுங்க. நாவை திறந்து ஜீவனை பேசுங்க. சூழ்நிலையை பார்த்து பேசுங்க. ஓ ஆவியே வாருமே, ஆவியே வாருமே, ஆவியே வாருமே, ஆவியே
shaka ribana da 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 rego shaka raka baba oh ஆவியே வாருமே நிரப்புங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் நிரப்புவீராக ஆதியோடு கஷ்டப்படுவோம் உன் சுகத்தை பெறணுமே சுகமாக்கும் தேவாவி இப்போ இறங்கி வாருமே வியாதியோடு கஷ்டப்படுவோம் உன் சுகத்தை பெறணுமே சுகமாக்கும் தேவாவி இப்போ இறங்கி வா one more time let's sing it together வியாதியோடு கஷ்டப்படுவோம் உன் சுகத்தை பெறணுமே சுகமாக்கும் தேவாவி இப்போ இறங்கி வாருமே ஆவியே வாருமே ஊற்றுங்க 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 ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய ஆவியை ஊற்றுவீராக ஆவியே ஓடி பாபா பாபா ஷாடா பாபா பாபா ஆவியே yes 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 fill each and every one of them Lord ஆவியே ஊற்றுமே ஊற்றுமே என் மேல் ஊற்றுமே ஆவியே ஊற்றுமே ஊற்றுங்கப்பா ஆவியே ஊற்றுமே எங்கள் பிள்ளைகள் மேல எங்கள் சபை மேல ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னதான தேவன் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய ஆவியை ரிலீஸ் பண்ண உம்முடைய ஆவியை ரிலீஸ் பண்ண கட்டப்பட்ட நிலைமைகள் மாறட்டும் கஷ்டங்கள் மாறட்டும் தலைமைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஓ துரைத்தனங்கள் சத்துருவின் அதிகாரங்கள் இப்பொழுதே இப்பொழுதே நிர்மூலமாக்கி நான் ஜெபிக்கிறேன் ஓ சாத்தானின் பிடியில் இருக்கிறதான எல்லா கட்டுகளும் இப்பொழுதே உடைவதாக உடைவதாக ஒரு சுகம் உண்டாகட்டும் ஒரு ஜீவன் உண்டாகட்டும் ஓ துரைத்தனங்கள் மாறட்டும் கஷ்டங்கள் மாறட்டும் ஒரு ஏக்கத்தோடு கூட ஓ மன இருதயத்தில் ஒரு வாஞ்சியோடு கூட நின்று கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை இப்பொழுதே நீர் புதிய பலத்தினாலே ஒரு ஜீவனாலே ஒரு அற்புதத்தினாலே நீர் நிரப்புவீராக oh yes 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 ஊற்றுமே என் மேலே ஊற்றுமே என் மேலே ஆவியே ஊற்றுமே 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 என் மேலே ஆவியே ஆவியே ஊற்றுமே ஊற்றுமே என் மேலே ஊற்றுமே ஓ என் மேலே தாகத்தோடு வாஞ்சியோடு கூட இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய ஆவியை நீர் இப்பொழுது ஊற்றி கொண்டிருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாமே ஆகும் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ஆவியை நான் கட்டவிழ்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற எந்த ஆவியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நிர்மூலமாய் போவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆவியின் பலத்தினாலேயும் வார்த்தையின் வல்லமையினாலேயும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க கட்டி எழுப்புங்க இன்று முதல் அவர்கள் பேசுகிறதான வார்த்தையிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அவர்கள் பேசுகிறதான வார்த்தையிலே ஒரு ஜீவன் உண்டாகட்டும் அவர்கள் பேசுகிறதான ஒரு வார்த்தையிலே ஒரு விசுவாசம் உண்டாகட்டும் அவர்களுக்காய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க மாற்றத்தை உண்டு பண்ணுங்க உம்முடைய பிள்ளைகளை உள்ளங்கையில் நீர் வரைந்து வைத்து அழகு பார்க்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே இந்த இடத்துல என் வாழ்க்கையில ஏதாவது நடக்குமா என்று
என்று சொல்லி ஏக்கத்தோடு நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுதே நீர் தொட்டு ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையை நீர் மாற்றிக் கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர்களுக்குள்ள ஒரு புதிய காரியத்தை நீ செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி. மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டிருப்பதற்காக நன்றி. வாழ்க்கையை நீ மாற்றிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. இதுவரை காணாத அற்புதங்கள் அதிசயங்களை அவர்கள் இனி காண போவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இதுவரை திறக்காத கதவுகள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி Praise the Lord. Are you blessed? ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறாரா? நிஜமா சொல்றீங்களா? நிஜமா தான் சொல்றீங்களா? நான் சொன்ன குறைச்சா நீங்க அப்படியே குறைச்சிட்டே போயிடுறீங்க. நிஜமா சொல்றீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேசினாரா? இன்றையோட செய்தி உங்களுக்கு பிரோஜனமா இருந்ததுங்களா? பிரோஜனமா இருந்துச்சுன்னா நல்லா உற்சாகமா கரங்களை தட்டுங்க. தேவ நாமத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தர் நல்ல அருமையான தேவ ஊழியர் நம்ம மத்தியில கொண்டாந்து அவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இன்று சாயங்காலம் நம்மளுக்கு வாலிபர்கள் கருத்தாங்கு நம்மளுடைய கிரேஸ் கிளாங்ல நடக்க போகுது. அதுக்கு நம்மளுடைய வாலிப பிள்ளைகள்லாம் 6 மணிக்கு போவாங்க. அப்படி உங்கள் வீட்டு பிள்ளைகள் பேர் கொடுக்கவில்லை என்றால் தயவாக ஜான் டாமினிக்ட கொடுங்க. அவங்கெல்லாம் 6 மணிக்கு நம்ம சபையிலேருந்து கடந்து செல்வார்கள். பாஸ்டர் ஐயா அங்கே தான் இருப்பார். பாஸ்டர் ஐயா அங்கே தான் வந்து செய்தி கொடுப்பாரு. தயவாக நீங்கள் உங்கள் பிள்ளைகள்லாம் அனுப்பி விடுங்க. கர்த்தர் அவரை கொண்டு நம்மளுடைய கிரேஸ் தமிழ் வாலிபர்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த தேவனே, இந்த அருமையான நாளில் அப்பா நீங்கள் எங்கள் மத்தியில் கொண்டாந்த உங்களுடைய அருமையான ஊழியக்காரர் பாஸ்டர் ஜாஷ்வனுக்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இதோ நீர் எங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவ ஊழியரை அழைத்து வந்திருக்கிறீர். அப்படியாக உங்களுடைய ஊழியக்காரர் இந்த தேசத்தில் இருக்கிற நாள்கள் எல்லாம் சுகத்தோடும் பலத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் விடுதலையோடும் கர்த்தர் அழைத்து செல்கிற இடங்கள் எல்லாம் ஊழியம் செய்ய அவரோடு கூட தேவ ஆவியானவர் கூடவே இருந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அழைத்து செல்கிற இடங்கள் எல்லாம் ஜனங்களுடைய வாழ்க்கைகள் தொடப்படட்டும், விசுவாசம் தட்டி எழுப்பப்படட்டும், ஜனங்களுடைய வாழ்க்கைகள் மாற்றங்களை பெறட்டும், அற்புதம் அதிசயம் ஆண்டவரே பெரிய காரியங்கள் புதிய காரியங்கள் அந்த இடங்களெல்லாம் செய்து கர்த்தர் ஊழியக்காரரோடு இருந்து எங்கள் தேசத்தில் எங்கள் ஜனங்களுக்கும் எங்கள் சபைகளுக்கும் ஆசீர்வாதமாய் பயன்படுத்த போகிறதை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாக நீ நல்லவராய் இருக்கிறது நிமித்தம் உண்மை நாங்கள் ஸ்தோத்திரத்தை துதிக்கிறோம். அப்பா வந்திருக்கிற அப்பா சபை ஜனங்களுக்காக குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த புதிய வாரத்திற்குள்ளாக நாங்கள் நுழைகிற தருணத்தில் இருக்கிறோம். இந்த புதிய வாரம் நன்மையின் வாரமாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீ இந்த வாரத்தில் எங்களுடைய ஜனங்களுக்கும் எங்களுடைய சபையின் குடும்பங்களுக்கும் பாதுகாப்பு, சமாதானம், ஆசீர்வாதம், பராமரிப்பு, நன்மையின் ஆசீர்வாதங்கள், இரக்கங்கள், கிருபைகளை கொடுத்து இந்த வாரத்தில் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நடத்த போகிறதுக்காக அடியை நன்றி சொல்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், சபையை ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமாக நாளை தினத்தில் பள்ளிக்கூடத்தை தொடங்க போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அப்பா, எங்கள் பிள்ளைகளுக்கு ஞானம், அறிவு, புத்தி, நல் ஆலோசனைகளை கர்த்தர் தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று வரும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பு, தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும். எந்த ஒரு ஆபத்து, தீங்கு, பொல்லாத கண்கள் எங்கள் பிள்ளைகள் மேல் படாதபடிக்கு எங்கள் பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த கருத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை நீரே வழி நடத்த போகிறதுக்காக நன்றி சொல்லி இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஜனங்களையும் சபையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா ஜபங்கள், விண்ணப்பங்கள், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தையும் எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நாங்கள் வேண்டி கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி பரமண்டல ஜபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்னைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி.
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமனமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமேன், 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாஸ்டர் ஐயா நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஜெபம் வேண்டுறவங்க தயவாக நீங்க